நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர், உழைக்கிறது. ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க கலவரம் அப்படி சொன்னதான் கேட்டோம். சொல்லி தான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். யார் நீங்களா? வேற நாங்க வாரிசு அரசியல். அவன் கருவுல தியாகி தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி 3ஆம் மாசமா இருக்கிறா. அந்த கருவை கழிச்சிருவாங்க. இந்த தமிழ் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சிருவாங்க. சரி, இது கருவாகி கலைச்சிருன்னு. அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? அப்பனை சிறைக்கு அமைச்சிட்டு முழுசா வருமா வர மாட்டோமான்னு தெரியாது. நம்ம பிறக்கிற நேரத்தில் அப்போ உயிரோடு இருப்பானா? இப்போ என்ன நம்ம இப்போ இருக்கிற ஜெயிலில் நினச்சிங்களா? மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட்டு கிடையாது. எப்போ ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்துன்னு வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். சிட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்ல உயிரோட. சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெளில தான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்ப எல்லாரும் என்ன துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? என் கட்சியில செயற்குழு இருக்குது, என் கட்சியில பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது ஆயிரக்கணக்கான லட்சம் உயிரை ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்களாம் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்களா? இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, அது ஏன் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும்? ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் தான் தர முடியும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். இது அரசியல் சட்டம். எங்க கட்சி விவகாரத்தை தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொதுக்குழுவும் தான். அப்படி சொல்லிட்டு போங்க தலைவர். ஒருத்தனோட தியாகத்தை அவமானப்படுத்த யாரும் அவமானப்படுத்தல. கேட்ட கேள்வி வாரிசு அரசியல். எங்க அப்பா ஜெயிலுக்கு போனா தியாகியா இருக்கான், அதுதான் எங்க அப்பா துணை முதலமைச்சர் கேட்பீங்களா? நாங்களா கேட்டோம். உங்க கூட்டத்தில் இருக்கிற வைகோ கேட்டாரு வாரிசு அரசியல் எதிர்த்தாரு. எடுத்துதான் கட்சி தனியா ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க இருக்காரு? ஆமால. என்ன நீங்க வாய கலர்றீங்க? கலர்ல ஒரு ஒரு லெவல் தான். நான் உணர்ச்சி உள்ள மனுஷன். நான் அடிக்கடி